டேய் மச்சான், என் ஆள் மனசில் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு புரியலடா. இந்த உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் இந்த பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்கிறது தான்டா அப்படின்ற மாதிரி வசனங்களை நீங்கள் சீரியல்லையும் சினிமாலையும் கேட்டிருக்கலாம். பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயமோ அதே அளவுக்கு ஈக்குவலி கஷ்டமான விஷயம் இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்டை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 298 செக்ஷன்ஸ்க்கு மேலே இருக்கிற இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அவ்வளோ காம்ப்ளிகேட் ஆனது. அந்த இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் ஒரு ஹவுசிங் லோன் பாரோவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அவைலிங் ஹவுசிங் லோன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது செக்ஷன் 80C. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், நம்ம கட்டுற இஎம்ஐ பிரின்சிபலுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பிரிஞ்சு போகுது அப்படின்னு. பிரின்சிபலுக்கு போகிற அந்த போர்ஷன் இருக்குல்ல, அது மட்டும் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் ஒன்று எண்ணி பார்த்தீங்கன்னா அதோட மொத்த கூட்டுத்தொகை தான் நீங்கள் செக்ஷன் 80Cயில் எடுக்கக்கூடிய ஹவுசிங் லோன் டிடக்ஷனாக இருக்கும். இதோடைய மேக்ஸிமம் வரம்பு என்னென்னா 1.5 lakh. ஸோ ஒரு லோனில் நீங்கள் கட்டின பிரின்சிபலுக்கு நோக்கி கட்டின அந்த பார்ட்டை நீங்கள் மொத்தமாக எடுத்து அது 1.5 lakh கீழே இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். 1.5 lakhக்கு மேலே இருந்தால் டு அ மேக்ஸிமம் லெவல் ஆஃப் 1.5 lakh வரைக்கும் தான் உங்களால் 80C டிடக்ஷன் எடுக்க முடியும். சரி, இது உண்மையிலேயே உங்களுக்கு ரியல் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அது இருக்கிறது இல்லை. ஏன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நான் சொல்லியிருக்கேன்ல, அதுவும் 80Cயில் தான் வரும். பொன் மகன் பொது வைப்பு நிதி திட்டமும் 80Cயில் தான் வரும். விபிஎஃப், பிபிஎஃப், இபிஎஃப் 80Cயில் தான் வரும். என்னைக்கோ எப்போவோ உங்களுடைய ஒரு சொந்தக்காரர் உங்களுக்கு போட்ட ஒரு எல்ஐசி பாலிசி அதுவும் 80Cயில் தான் வரும். டேர்ம் இன்சூரன்ஸும் 80Cயில் தான் வரும். இப்படி உலகில் உள்ள அத்தனை விஷயங்களும் 80Cக்குள்ளே வந்துடுறதுனால ஹவுசிங் லோன் பிரின்சிபலுக்கான டிடக்ஷன் உண்மையிலே ஒரு ரியல் பெனிஃபிட்டாக நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா ஹவுசிங் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட 80C லிமிட்டை அவங்க பூர்த்தி பண்ணிடுறாங்க. சரி, இந்த 80Cயில் இந்த பிரின்சிபல் டிடக்ஷன் மட்டும்தான் வருமானு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ஹவுசிங் லோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது, இந்த வீடை நீங்கள் வாங்கும்பொழுது ஸ்டாம்ப் டியூட்டின்னு ஒன்று கட்டிருப்பீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு ஒன்று கட்டிருப்பீங்க. இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸையும் நீங்கள் 80C டிடக்ஷனில் எடுத்துக்கலாம். இப்போ ஹவுசிங் லோனை நீங்கள் வாங்குறீங்க, அந்த வீடு உங்களோட பேரில் இருக்குது, அந்த வீடு உங்களுக்கு வாஸ்து சரியில்லை, உங்களுக்கு பிடிக்கல, இல்லை நீங்கள் ரீலோகேட் ஆகிட்டீங்க போன்ற காரணத்தினால 5 வருஷத்துக்குள்ள ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கி அதை விற்றீங்க அப்படின்னா அந்த 5 வருஷமும் நீங்கள் எடுத்துக்கிட்ட 80C டிடக்ஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் செட் பட்டன் போட்ட மாதிரி நீங்கள் எந்த வருஷத்தில் சேல் பண்ணுறீங்களோ அந்த வருஷத்தில் உங்களோட இன்கமில் ஆட் ஆகிடும். ஸோ வீட்டை வாங்குறவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி விற்கிறீங்கன்னா இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற இருக்க முக்கியமான செக்ஷன் என்னென்னா செக்ஷன் 24B. செக்ஷன் 24ஓட பேர் என்ன தெரியுமா? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதனோட பேர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. ஆனால் இதை போய் டிடக்ஷனுக்கு இவர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் 24லேயே 2 இருக்குங்க, 24A அண்ட் 24B. இப்போ அது லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். அதுவே ஒரு வீட்டை நீங்கள் வாங்கி அதை வாடகைக்கு விடாமல் நீங்கள் மட்டும் அங்கே வசிக்கிறீங்கன்னா அது பெருசாக இன்கம் ஜென்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஆனால் பேங்க்குக்கு நீங்கள் வட்டின்னு ஒன்று கட்டுவீங்க தெரியுமா, அது உங்களுடைய லாஸ். ஸோ அதனால தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு லாஸாக அமையிற இந்த வட்டியை நீங்கள் டிடக்ஷனில் காட்டிக்கலாம். சரி, எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் காட்டலாம்? செக்ஷன் 24Bயோட மேக்ஸிமம் லிமிட் என்னென்னா 2 lakhs. ஒரு ஹவுசிங் லோனில் ஒரு நிதியாண்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் நோக்கி எவ்வளோ காசு கட்டிருக்கீங்களோ அதை 2 லட்சம் அளவுக்கு உங்களால் டிடக்ஷனில் காட்ட முடியும். பல பேருக்கு உண்மையான பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு செக்ஷன் என்னன்னு கேட்டால் இந்த செக்ஷன் 24B. இந்த செக்ஷன் 24Bலையும் ப்ரீ இஎம்ஐ கேல்குலேஷனுக்குள்ளே வராது. வீடை கட்டிகிட்டு இருக்கும் பொழுது உங்களால் செக்ஷன் 24Bலேருந்து பெனிஃபிட் எடுத்துக்க முடியாது. அதுவே கட்டி முடித்த பிறகு நீங்கள் அந்த பீரியட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது தெரியுமா, 2 year, 3 year, 1 year, அந்த பீரியட்ல என்ன இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட் ஆச்சோ அதை 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களால் அனுபவிக்க முடியும் ஆஃப்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். செக்ஷன் 24Bல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இதோட மேக்ஸ் கேப் 2 lakh rupees அப்படின்னு. இந்த 2 lakh rupees அப்படின்றது யாருக்கு அப்படின்னா தான் வாங்கின வீட்டில் தானே வசிக்கிற ஆட்களுக்கு தான். தான் வாங்கின வீட்டை இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விட்டு அது மூலமா இன்கம் பார்க்குற ஆட்களுக்கு மேக்ஸிமம் கேப் அப்படின்னு ஒன்று இல்லை. தன்னுடைய ஹவுசிங் லோனில் 2 லட்சத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்க்கு அவங்க கட்டுற அமௌண்ட்டையும் அவங்க டிடக்ஷனுக்குள்ள கொண்டு வரலாம். இதுதான் இன்கம் டேக்ஸ் ஆஃப் இந்தியா லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வான்டேஜ். 80C பார்த்தாச்சு, செக்ஷன் 24B பார்த்தாச்சு. 80Cயோட மேக்ஸ் கேப் 1.5 lakh, செக்ஷன் 24Bயோட மேக்ஸ் கேப் 2 lakh. இப்போ 2யும் 1.5 கூட்டினா 3.5 வருது. ஒரு தனிநபர் 3.5 லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம் ஒரு ஹவுசிங் லோனில். ஆனால் தனிநபர் கூட சேர்ந்து ஒருத்தங்க சேர்ந்தாங்கன்னா நிறைய உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். சென்னை மாதிரி பெருநகரங்களில் ஹஸ்பண்டும் வேலைக்கு போவாங்க, ஒய்ஃபும் வேலைக்கு போவாங்க, 2 பேர் சேர்த்து இந்த ஹவுசிங் லோன் வாங்குவாங்க. அப்படி 2 பேர் சேர்ந்து இந்த ஹவுசிங் லோன் வாங்கும்பொழுது 2 பேருக்குமே இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் எடுக்க முடியும், ப்ரொவைடட் ஆன் ஒன் கண்டிஷன். லோனில் மட்டும் நீங்கள் சரி பங்கு வகிச்சா அது போதாது, ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப்லையும் நீங்கள் சரி பங்கு வகிச்சாதான் உங்களால் ஹவுசிங் லோனுடைய இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷனையும் பிரின்சிபல் டிடக்ஷனையும் என்ஜாய் பண்ண முடியும். இது வரைக்கும் நான் சொன்ன செக்ஷன் 80Cயும் செக்ஷன் 24Bயும் ஃபர்ஸ்ட் டைம் ஹவுஸ் பாரோவர்ஸ்க்கும் சூட் ஆகும், செகண்ட் டைம் ஹவுஸ் பாரோவர்ஸ்க்கும் சூட் ஆகும்,
இல்லை பல வாட்டி வீடு வாங்கி பல வீடுகளை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற எல்லாருக்கும் சூட் ஆகும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற 2 செக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹவுஸ் பாரோவர்ஸ்க்கு மட்டும்தான் சூட் ஆகும். அந்த 2 செக்ஷன்ஸ் என்னென்னா செக்ஷன் 80EE அண்ட் செக்ஷன் 80EE. இந்த 80EE அப்படின்றது சின்ன காக்கா மூட்டை மாதிரி, 80EE அப்படின்றது பெரிய காக்கா மூட்டை மாதிரி. இந்த சின்ன காக்கா மூட்டையோட மேக்ஸ் டிடக்ஷன் என்னென்னா 50,000. இந்த பெரிய காக்கா மூட்டையோட மேக்ஸ் டிடக்ஷன் என்னென்னா 1,50,000. இப்போது ஒரே நம்பரால், ஒரே ஃபஸ்ட் டைம் பாரோவரால் 80EEயும் 80EAவையும் சேர்த்து எடுக்க முடியாது. ஏன்னா 80EE கொஞ்சம் பழைய செக்ஷன். இது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா 2016-17 நிதியாண்டில், அதாவது 1/4/2016 31/3/2017 வரைக்கும் ஹவுசிங் லோன் அவைல் பண்ண பாரோவர்ஸ்க்கு மட்டும் இந்த 80EE செக்ஷன் கொடுத்தாங்க. இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கக்கூடிய ஹவுசிங் லோன் 35 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும், நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வேல்யூ 50 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். இந்த 2 கண்டிஷனில் செக்ஷன் 80EE பெனிஃபிட்டை அன்னைக்கு 2016-17 பீரியடில் ஹவுசிங் லோன் வாங்கின ஆட்களுக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா லேட்டராக 2019 இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான் இந்த பெரிய காக்கா முட்டை 80EE. 80EEல லோன் வேல்யூக்கே ஒரு கண்டிஷன் போட்டாங்க, 35 லட்சத்துக்கு மேலே நீங்கள் லோன் வாங்கக்கூடாதுன்னு. 80EEல அந்த மாதிரி நம்பர் பேஸ்டு கண்டிஷன் இல்லைனாலும் இன்டைரக்டாக அதில் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி 45 lakhsக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, கைட்லைன் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ, இது ரெண்டுத்துல எது அதிகமாக இருக்கோ அந்த ஃபிகரை தான் ஸ்டாம்ப் டியூட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவாக எடுத்துக்கிறாங்க. 45 lakhs தாண்டக்கூடாது அப்படின்னு இம்ப்ளிசிட்டா போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி வேல்யூ 45 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 45 லட்சம் ப்ராப்பர்ட்டி வேல்யூக்கு 60 லட்சம் லோன் எடுப்பீங்க, 45 லட்சத்தோட கீழே தானே லோன் எடுப்பீங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி வேல்யூ 45 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 80% தான் பேங்க்ஸ் பொதுவாக லோன் தருவாங்க. 45 lakhsல 80% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 லட்சம் வருது. 36 லட்சம் வரைக்கும் லோன் வாங்குற ஒருத்தருக்கு தான் இந்த 80EE அப்ளிகபிள் ஆகும். இப்போ ஹவுசிங் லோன் கொடுக்குற பேங்க் மேனேஜர் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாருன்னு வைங்க, 80% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுக்காம அதை விட சற்றே அதிகமாக கூட அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவர் அப்படி சற்றே அதிகமாக கொடுத்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய லோனோட வேல்யூ 45 lakhsக்கு கீழே தான் இருக்கும். சில யூடியூப் சேனல்ஸில் ஹவுசிங் லோன் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பேசும்போது ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்கிறாங்க. அது எவ்வளோ சில்லியாக இருக்குன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 10 லட்சம் வரைக்கும் வருமானம் வாங்குற நீங்கள் 80Cல ஒரு 1.5 lakh, 80EAல ஒரு 1.5 lakh, செக்ஷன் 24Bல ஒரு 2 lakh, இது மூணுத்தையும் கூட்டிங்கன்னா 5 lakh வரும். 10 லட்சம் வருமானம் வாங்குற நீங்க 5 லட்சத்தை இந்த ஹவுசிங் லோன்லேயே டிடக்ஷன்ல காட்டலாம். அப்போ உங்களோட டாக்ஸபிள் இன்கம் 5 lakh வரும். டாக்ஸபிள் இன்கமே 5 lakh தான் வரும் அப்படின்னா செக்ஷன் 87A உங்களுக்கு ரிபேட் வந்துடும். ஸோ 1,12,500 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல நீங்க ₹1 கூட வருமான வரி கட்ட வேணாம். கால் மேல கால் போட்டு உங்க சொந்த வீட்டில் உட்காந்துட்டு, பாத்தீங்களா இந்த வீடு வாங்கினதுனால நான் எவ்வளவு வருமான வரியை மிச்சம் பண்ணிட்டேன் அப்படின்னு காலர் தூக்கி சொல்லலாம், சக்கரவர்த்தியா வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிறது எவ்வளோ பெரிய போகஸான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, செக்ஷன் 80EA அப்படின்றத அதிகமாக ஸ்டடி பண்ணாமல் அவங்க அப்படி சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ப்ராப்பர்ட்டி வேல்யூ 45 லட்சத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு. அப்போ லோன் வேல்யூ அது ஒரு 40 லட்சத்தை கூட தாண்டக்கூடாது. அப்படி தாண்டாமல் இருந்தால் தான் 80EA அப்ளிகபிள் ஆகும். இதை நான் வாய்மொழியாக சொல்கிறத விட ஒரு எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். போன வீடியோவில் நான் யூஸ் பண்ண அதே எக்ஸல் ஷீட்டை இப்போ என் கணக்கு எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸல் ஷீட்டில் சைடில் ஓரமாக குட்டியாக ஐடி பெனிஃபிட்ஸ்க்காக சில டேப்லெட் காலத்தை நான் போட்டிருக்கேன். இப்போ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்போ 35 லட்சம் லோன் வாங்குற ஒருத்தருக்கு அந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கீழே வர பெனிஃபிட்ஸும் வரும், 80EA பெனிஃபிட்ஸும் வரும். ஏன்னா லோன் அமௌண்ட்ன்றது ரொம்ப சின்னது. ஸோ 35 லட்சம் லோன் வாங்குறவர் முதல் வருஷத்துல பிரின்சிபலுக்கு 53,000 கட்டியிருப்பாரு. அதை நம்ம செக்ஷன் 80Cல எடுத்துக்க முடியும். இன்ட்ரெஸ்ட்க்கு 2,43,304 கட்டியிருக்காரு. இதுல 2 லட்சம் வரைக்கும் நம்மளால செக்ஷன் 24ல எடுத்துக்க முடியும். இப்போ 2 லட்சத்தை தாண்டி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இருக்குல்ல, இந்த 43,304, இது வந்து செக்ஷன் 80EAல வந்துடும், 43,304. ஸோ இது மூணுத்தோட கூட்டுத்தொகை தான் நான் வந்து இந்த டோட்டல் டிடக்ஷன்ல 2,96,847 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த நபர் அவருடைய லோன் பீரியட் 25 வருஷம் முழுக்க இந்தியன் இன்கம் டேக்ஸில் எந்த விதமான பெரிய மாற்றங்கள் வரல, இது அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா மொத்தம் 67,90,651 டிடக்ஷனாக காட்ட முடியும். அண்ட் லீக்கேஜ் ப்ரிவென்ஷனை நான் வந்து 25% ஆஃப் டோட்டல் டிடக்ஷன் போட்டிருக்கேன். இது வந்து
ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் தான். ஏன்னா லீக்கேஜ் ப்ரிவென்ஷன் அப்படின்றது நீங்கள் என்ன இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் வரீங்க அப்படின்றத பொறுத்து மாறும். இப்போ நீங்கள் 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் விழுறீங்க அப்படின்னா நீங்கள் காட்டுற டிடக்ஷனில் ஆல்மோஸ்ட் 30% லீக்கேஜ் ப்ரிவென்ஷனாக எடுத்துப்பீங்க. 5 to 10 lakhs வரீங்கன்னா 20% டேக்ஸ் ஸ்லாபில் வருவீங்க. அதனால தான் நான் 20க்கும் 30க்கும் பொதுவாக 25% ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இவர் 35 லட்சம் லோன் வாங்குறாரு. இவருடைய லீக்கேஜ் ப்ரிவென்ஷன் வந்து 16,97,663 if he pays the loan without any pre-closure for a period of 25 years. இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து 35 லட்சம் லோன் வாங்கின ஒரு ஆளுடைய கதை. இப்போ 50 லட்சம் லோன் வாங்குற ஒரு நபரை பார்க்கலாம். 50 லட்சம் லோன் வாங்குற நபர் 2,76,000 தான் எடுக்க முடியும். இதில் வேடிக்கை என்னப்பா கம்மியாக லோன் வாங்கினவன் அதிக டிடக்ஷன் காட்ட முடியுது, அதிக லோன் வாங்கினவன் கம்மி டிடக்ஷன் தான் காட்ட முடியுது அப்படின்னு. ஏன்னா 35 lakhs எடுக்கும்பொழுது அவருக்கு 80WA அப்ளிகபிள் ஆச்சு. இங்கே 50 lakhs அப்படின்னும் பொழுது லோன் வேல்யூவே 50 lakhs அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூ கண்டிப்பாக அதை தாண்டி இருக்கும். நம்ம 80WAவோட கண்டிஷனில் என்ன பார்த்தோம், ப்ராப்பர்ட்டி ஸ்டாம்ப் வேல்யூ 45 lakhsக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு. ஸோ இந்த நபருக்கு இந்த 80C அப்புறம் செக்ஷன் 24 மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்கும். அவர் 76,000 பிரின்சிபல் கட்டுறாரு, அதை 80Cயில் காட்டிக்கலாம். 3,47,000 இன்ட்ரெஸ்ட் கட்டியிருந்தாலுமே கூட அவர் செக்ஷன் 24ல் 2 lakhs மட்டும்தான் காட்ட முடியும். ஸோ ஓவராலாக அவருடைய டேக்ஸ் பெனிஃபிட் டேக்ஸ் டிடக்ஷன் 2,76,491 தான். 25 வருஷத்துக்கு மொத்தமாக சேர்த்து 75,09,240 டிடக்ஷனில் காட்ட முடியும். அண்ட் லீக்கேஜ் ப்ரிவென்ஷன் அவருக்கு 18 lakhs. இப்போ இந்த 80WA நான் சொன்னல, இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கும் இது நீடிக்குமா அப்படின்றத பிப்ரவரி மாதம் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 2019 அதை கொண்டு வரும்போது 31/3/2020 வரைக்கும் தான் அது வேலிட் ஆகும் இந்த அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. அதன் பின்ன அது 31/3/2021 வரைக்கும் போச்சு. இப்போ 31/3/2022 வரைக்கும் இருக்கு. இதே மாதிரி அதை வருஷம் 80WAக்கான பெனிஃபிட்டை கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குற அந்த 35 லட்சம் லோன் வாங்கின அந்த நபருடைய கேல்குலேஷன் வந்து நமக்கு செல்லுபடி ஆகும். அவர் இந்த மாதிரி 2,96,000 நல்லா எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஒரு பெரிய வில்லா வாங்குறாங்க சென்னை ஆரியபுரத்தில், 1 கோடி ஆகுது லோன் வேல்யூ அப்படின்னா நம்ம இந்த இடத்துல 1 crore போடலாம். அவங்களுக்கு ஃப்ளாட்டாக 1.5 லட்சம் 80C பிரின்சிபல் எடுக்கலாம், 2 லட்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் 3.5 லட்சம் வருஷம் அவங்க டிடக்ஷனில் காட்டிக்க முடியும். வருமான வரி மிச்சம் பிடிக்கிறத உங்களால் முதலீடு மூலமாகவும் பண்ண முடியும், கடன் மூலமாகவும் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் இன்கம் டேக்ஸை ப்ரிவென்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் குட் ஃபார் யூ. ஒரு கடன் மூலமாக நீங்கள் அதை ப்ரிவென்ட் பண்ண நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் ஸோ குட். நீங்கள் கேட்கலாம், ஹவுசிங் லோன் நான் வாங்குற கடன் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த ஹவுசிங் லோன் மூலம் வீடுன்ற ஒரு அசெட் எனக்கு வருதில்ல, அது வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வீடுன்றது இன்வெஸ்ட்மெண்ட் தான். எந்த சுச்சுவேஷனில் அப்படின்னா, ஒரு நிலம் வாங்கி அது மேலே வீடு கட்டினீங்கன்னா தட் இஸ் குட். இல்லை ஒரு ஃப்ளாட்டே வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 40-45% UDS வந்தால் தட் இஸ் குட். எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்களே ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன் அப்படின்னு வெறும் 10% UDSக்கு ஒரு வீட்டை ஹவுசிங் லோன் போட்டு வாங்குறாங்க. அதை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை சத்தியமாக நான் ஏற்றுக்க மாட்டேன். அதனால் ஒரு விஜிலண்ட் இன்வெஸ்டராக கடன் வாங்கி தான் இன்கம் டேக்ஸை மினிமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா வரியும் உங்களுக்கு வீண் செலவு தான், வட்டியும் உங்களுக்கு வீண் செலவு தான். போன வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர்கிட்ட பார்த்துருக்கீங்க. போன வீடியோவை யாராவது ஒரு நண்பர் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து அந்த லிங்க் மூலமாக அதை நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவையும் அதே நம்பர் அதே குரூப்பில் பகிர்வாரா அப்படின்றது நமக்கு தெரியல. அதனால தான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடும்போதும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறோம். அதே விஷயத்தை தான் நான் இப்பயும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளாக இருந்தால் please subscribe and do press the bell icon to get more updates on informative videos like this. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். Till then, it's bye from Mohan Kumar.